அது வந்து என்னுடைய கணிப்பா இருக்கு. ஆனா வந்து அது என்ன நடக்கும், அது வந்து இல்லாட்ட என்ன ஆகுங்கிறது we have to wait and watch. ஓகே, இப்படி எல்லாரும் அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் அமமுக, ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கத்துல பிஜேபி. ஏற்கனவே வந்து லைன்ல நாங்க தான் முதல்ல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். திமுகவும் நாம் தமிழரும் டெய்லி நாம் தமிழர் வந்து ஒரு வீடியோ வந்துருது. டெய்லி அவங்க அடிச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். போற கூட்டத்துல எல்லாம் வந்து நாம் தமிழர் முதல் குறி தாவேகா தான். அப்படி இருக்கிற திமுக வந்து சைலண்டா இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமாக தாவேகாவை அடிச்சுட்டு வராங்க. இப்போ லேட்டஸ்ட் என்ட்ரியா என்டிஏவும் என்ட்ரா இருக்கிறது. கட்டம் கட்டப்படுகிறாரா விஜய்? கல்லடி படுபவர்கள் எல்லாம் கயவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் சாக்ரட்டிஸ்களாக கூட இருக்கலாம். அதனால வந்து ஒரு நல்ல காய்ந்த மரம் தான் கல்லடி படுங்கிற நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து விஜய் வளர்கிறார் அப்படிங்கிற நான் முதல்ல சொன்ன விஷயம் தான் நான் இங்கே திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சி வந்து நமக்கு போட்டியாக விஜய் வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சதுலேருந்து அதிமுக தனக்கு போட்டியாக வந்துடக்கூடாது விஜய் நினைக்கிற அளவுக்கு வந்து அவர் வளர்ந்து கொண்டிருக்காருன்னு பார்க்க. நம்ம வந்து பலமுறை சொன்னோம், விஜயுடைய ஓட்டு வந்து ரொம்ப கிராஜுவலாக ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக வந்துட்டே இருக்கு. நம்ம பலமுறை அதுக்கான காரணம் சொன்னோம். ஹி ஹஸ் நாட் கமிட்டட் எனி பிளண்டர் இன் பாலிடிக்ஸ். அரசியல்ல ஒரு தவறு எதுவும் செய்யல. என்ன இப்படி ஒரு விஷயம் பண்ணுவியாப்பா அப்படின்னு ஒரு தவறு செய்யல. அதனால அதேதான் திரு சீமானுக்கும். ஆனா சீமான் வந்து ஒரு அரசியல்வாதியாவே இருக்கிறதுனால, ஒரு சினிமா பின்புலமா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் எதுவும் இல்லாமல் வளர்ந்து நிற்கிறதுனால அவர் வந்து கிராஜுவலா growth இருக்கு. இவருக்கு வந்து ஒரு ஹை ஸ்கேல் growth இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்கும் அவர் இந்த கெரியர்ல எதுவுமே தப்பு பண்ணாதனால அவருக்கு ரொம்ப கரெக்டா வந்து நிற்குது. அதனால வளர்ந்துகிட்டே இருக்காரு. திமுக கவலைப்படுவதும் அதிமுக எதிர்க்க ஆரம்பித்திருப்பதும் நாம் தமிழர் ஏற்கனவே எதிர்த்து கொண்டிருப்போம். இது எல்லாத்துக்குமான காரணம் திரு விஜய் வளர்கிறார். இதான் பாலிடிக்ஸ். Of course, obviously.